வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30/12/2025 இந்த மாதத்தினுடைய இந்த 30 அடுத்து 31 ஒரு 2 ட்ரா தான் இருக்குது. கொஞ்சம் லிமிட் அப்ளை பண்ணுறது நல்லாயிருக்கும், சரிங்களா? ஏன்னா நம்ம இது வரைக்கும் எடுத்துட்டோம். இனிமேல் எப்படி ஆட்டம் இந்த 2 ட்ராவை எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியல, பார்ப்போம். ஏன்னா அன்றைக்கி இன்றைக்கி வந்து எஸ்எஸ் கம்பெனி 500வது ட்ரா போயிட்டுருக்கு. இதில் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா வின்னிங்ஸ் வந்து ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே. அதனால் நமக்கு ட்ரா நம்பரை மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நமக்கு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா 00 ஏதாவது ஒரு 0 இல்லை ஒரு 5 அந்த மாதிரி ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட்டுக்கு 0வாவது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். பட் உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்த்துங்க. இருந்தால் கூட நீங்கள் அது மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம், வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச மாதிரி தான் தெரிஞ்சுது. பட் அதை நம்ம இங்கே ஓப்பனாகவே கொண்டு வரோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு இவங்க அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 255, அதே மாதிரி 019, 494, அடுத்து நமக்கு 173. சரியா? இப்படி தான் கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர. உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் உங்களுக்கு இது கொடுக்க போகிறேன். சரி, அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா இப்போ அந்த புத்தாண்டு டைமில் நிறைய வந்து சொல்கிறாங்க, வந்து என்ன இது எப்படின்னு தெரியல. ஏன்னா கோச்சாரம் வந்து மாறாமல் வேறு யாருக்குமே எந்த பலனும் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் எப்போயுமே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா ராகு கேதுவுடைய பயிற்சி இல்லாமல் நீங்கள் பயிற்சி இல்லாமல் ஒரு எந்த வித நல்லதும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா அது வந்து மாதாந்திர கிரகங்களில் ஒரு மாதம் மட்டும்தான், அதுக்கப்புறம் மாறிக்கும். ஆனால் இந்த வருடாந்திர கிரகங்கள் சொல்லப்படுற குரு, ராகு கேது, அதே மாதிரி சனி, இவங்கெல்லாம் பயிற்சி ஆகாமல் நமக்கு நம்முடைய கோச்சாரத்தில், அதாவது நீங்கள் அதாவது உங்களுடைய ராசியில் எந்த விதமான மாற்றமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆகா அவ்வளோன்னு. ஆனால் பயிற்சி ஆனதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு மாறுமே தவிர, அதை தாண்டி நமக்கு அடுத்த இந்த 2 நாள் கழித்து உங்களுக்கு டோட்டலாகவே மாறுது, இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஃபேக்கு தான். அது இதில் மாற்ற கருத்து கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, அதே மாதிரி உங்களுக்கு சனி பயிற்சி, இது மாறினா மட்டும்தான் நமக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமே தவிர, ஆனால் இந்த வருஷத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதை வச்சு வேணால் சொல்லலாமே தவிர, மற்றபடி இது இந்த மாதத்துலேயே நடந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. மாதாந்திர பலன்கள் வந்து எப்போயுமே வர மாதிரி தான், ஒவ்வொரு மாதமும் வருது இல்லையா, அது மாதிரி தான். வருஷ பலனுங்கிறது நமக்கு எப்போ மாறுனா, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, அதே மாதிரி சனி பயிற்சி இருந்தால் தான் அந்த வருடத்துக்கு உண்டான பயிற்சியாக மாறுமே தவிர அது வரைக்கும் மாறாது. அதனால் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஆகா இந்த ஜாதகம், இந்த ஜோதிடத்துக்கு எப்போயுமே வந்து மேக்ஸிமம் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னா ஒத்து வராதுங்க. அதெல்லாம் சுய ஜாதகம் தான் ஒவ்வொரு மனுஷனும் பேசும். ராசி பலன்லாம் அந்தளவுக்கு பேசாது. சும்மா நம்ம பேசி சொல்லிக்கலாம், அழகாக நமக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கலாமே தவிர, மற்றபடி நீங்கள் கோச்சார கிரகங்கள் நீங்கள் வழிவிட்டாலும் நம்முடைய தசா புத்தி அந்திரநாதன், அதே மாதிரி புத்திநாதன் வழிவிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குமா நடக்காதாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்களே தவிர, இந்த கோச்சார கிரகங்கள்லாம் டிசைட் பண்ணாது. அது ஒரு ட்ரிகர் பண்ணி விடலாமே தவிர, மற்றபடி ஏதாவது ட்ரிகர் பண்ணி விடலாமே தவிர, மற்றபடி ஒன்று இப்போ எப்படி ஒரு மோட்டரை சுற்றி விட்றதுக்கு ஒரு சார்ட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி டியூப்லைட் எரிய வைக்கிறதுக்கு ஒரு சார்ட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கரண்ட்டை கொஞ்சம் தூண்டி விட்றதுக்கு, அது மாதிரி தான் வந்து இந்த கோச்சார கிரகங்கள். அது மாதிரி தான் உங்கள் ராசி பலனை தவிர மற்றபடி இல்லை. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அன்றாட பலன்களோடு கூட அளவுக்கு நமக்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கும். அன்றாட பலன்களில் ஒரு 50%. ஆனால் அது வந்து நீங்கள் மொத்தமாகவே இந்த வருஷம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ராகு கேது பயிற்சி ஆனால் மட்டும்தான் நமக்கு, குரு பயிற்சி ஆனால் மட்டும்தான், சனி பயிற்சி ஆனால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ எப்பயும் மாதம் பிறக்கிற மாதிரியே பிறக்கத்தான் போகுது 2026. அவள் வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் என்ன, நீங்கள் நிறைய பேர் சும்மா கப்ஸாக விடுறாங்க, அப்படியே இருக்குது இப்படி இருக்குன்னு, ஒன்றுமே கிடையாது. அந்த அந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படிங்கிறத வேணால் தெரிஞ்சுக்கலாம். சூப்பராக பிறந்திருக்கு, இந்த வருஷம் வேணால் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும், பொதுவாக இயற்கையில் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாமே தவிர, தனிப்பட்ட ஒரு ராசிக்கு மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் நகர்ந்தால் மட்டும்தான் அது நம்ம பேச முடியும். அது வரைக்கும் பேசுகிறது வேஸ்ட்டு. யூடியூப்பில் நிறைய பேர் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. சும்மா முகஸ்துதிக்கு வியூஸ் போகணும், காசுக்காக பேசலாமே தவிர, மற்றபடி ஒரு ஜோதிடராக நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த நீங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஒரு நாளுடைய பலன் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. அது ஈஸியாக நம்ம பழிக்காமல் போகாது. ஏன்னா இது சந்திரனை பேச வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு ராசி பலனுங்கிறது சந்திரனை பேச வச்சு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஒரு நாளுடைய பலனுங்கிறது நமக்கு எந்த ராகு கேது பயிற்சியும் தேவைப்படாது, எந்தனுடைய கிரகங்களுடைய பயிற்சியும் தேவைப்படாது.
ஆனால் இந்த சந்திரனை மட்டுமே அடிப்படையை வச்சு நம்ம கணிச்சிட முடியும். ஆனால் ஒரு ராசி ஒரு வருஷம் பூரா நல்லா இருக்கணும் அப்படிங்கன்னா அதுக்கு ராகு கேது மாறணும், குரு மாறணும், அதே மாதிரி சனி பகவான் மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் நமக்கு அந்த வருடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ எப்படி சந்திரன் வந்து ஒரு நாளைக்கு மாறுறாரோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கணிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு வருடம் நல்லா இருக்குன்னா ராகு கேது பயிற்சிகள் நகர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய பலன்கள் பலிக்கும். சரியா? அது வரைக்கும் பலிக்காது. அதை நீங்கள் யாரும் நம்பி நீங்கள் உங்கள் காசையோ இல்லை பொருளையோ வீண் பண்ணாதீங்க. சரியா? ராகு கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் போடுவாங்க வீடியோ, அதை பாருங்கள், அது கரெக்டு. அதே மாதிரி குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் போடுவாங்க, அது கரெக்டு. சரிங்களா? அதே மாதிரி சனி பகுதிக்கு மாற போகிறது கிடையாது. நீ 2.5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் மாறுவார். 2.5 வருஷம், ஒரு 1.25 வருஷமாக அதுக்குள்ளே தான் மாறுவார். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி பகவான் மாறுறதா இருந்தால் 2.5 வருட காலங்கள் ஆகும். ஆனால் குருவும் அது ராகு கேது பயிற்சி நமக்கு 1 வருஷத்துக்குள்ளேயே மாறிடுவாங்க. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், அந்த பெரிய கிரகங்கள் மாறாமல் சின்ன கிரகங்கள்லாம் மாறினா வேஸ்ட்டு தான். சரியா? அது சும்மா ஒரு 45 நாள் மட்டும்தான் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும். அதுவும் 45 நாள்னு சொல்ல முடியாது. தோராயமாக வந்து 38 நாள், 36 நாளெல்லாம் கூட ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்குள்ளே இருக்கும். அதை வச்சுலாம் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் ஜோதிடம் பெரிய ஜாம்பவானாக இருப்பாங்க, சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ராகு கேது பயிற்சி மாறினா, குரு பயிற்சி மாறினா மட்டும்தான் அதனுடைய பலன்கள் வேலை செய்யும். அது வரைக்கும் வேலை செய்யாது. சும்மா நம்பாதீங்க. சரியா? எனக்கு இந்த தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது போக அதனால தான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அன்றாட பலன்கள் பார்க்குறீங்களா, அது ஒரு ஓகே, அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து முழுக்க நம்ம வந்து எந்த ராகு கேது நகர வேண்டியது கிடையாது, யாருமே நகர வேண்டியது இல்லை. சந்திரன் நகர்ந்தாவே போதும், சூப்பராக சொல்லிடலாம் இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி ஆகப்போகுது அப்படின்னு. ஆனால் அந்த கிரகங்கள்லாம் மாறணும் அப்படின்னா அதுக்கு 1 வருஷம் ஆகும். சரியா? அதனால தான் சொல்கிறேன். சரியா? இப்போ அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 255, 019, அதே மாதிரி 494, 173. சரியா? 173ங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். அதே மாதிரி ஏபி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டு வந்து நமக்கு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 609 கொடுத்தாங்க. அடுத்து 235 கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. சரியா? அதுபோக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நமக்கு அதையும் சொல்லிடுவோம். இன்றைக்கி ரிசல்ட்டு 253. அதே மாதிரி போன வாரம் 173. சரிங்களா? அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம். நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன். ஏ போர்டு 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டு 5, பி போர்டில் 20, சி போர்டில் 11, 2 போர்டு பெண்டிங். அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 7, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து 12. இது வந்து நமக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங்கு. அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துட்டு 0, இன்றைக்கி வந்துருச்சு. சி போர்டில் மட்டும் 2. அடுத்து வந்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 4, இதுவும் 2 போர்டு பெண்டிங். அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 7, பி போர்டில் வந்து நமக்கு 3, சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. சரி, அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து 10. சரிங்களா? இதுவும் 2 போர்டு பெண்டிங்கு. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 6, சி போர்டில் 2. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துச்சு, ஏ போர்டில் 1, பி போர்டில் 1, சி போர்டில் 31. அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் வந்து 13, சி போர்டில் வந்து நமக்கு 5. அடுத்து 0 பொறுத்த வரைக்கும் 0 தான் அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் 20, பி போர்டில் வந்து 12, சி போர்டில் வந்து 22. 3 போர்டுமே பெண்டிங். சரிங்களா? பாப்பா அது பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் வந்து 7ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. 3ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. அதே மாதிரி வந்து 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. சரிங்க? அது மாதிரி தான் வருது, ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 734, 345, 573, 753, அடுத்து 453, 537, 345, அடுத்து 457, 753. சரிங்க? அது மாதிரி தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 73, 34, 45, 45, 57, 75, 37, 35, 47, 43, அடுத்து நமக்கு 54, 47, 75, அடுத்து 37. சரிங்களா? இந்த மாதிரி தான் வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம், கணக்கில் வரதாக நோக்கி பாருங்கள். சரியா? இப்போ நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர். இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 235 அடிச்சிட்டாங்க. 235க்கு ஃபஸ்ட்டு 7ஆம் நம்பர் 2க்கு 7, 3க்கு 7, 5க்கு 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து நமக்கு 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பர். சரியா? அதே மாதிரி 4 நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் இழுத்துட்டேன் போட்டு. சரியா? இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இதுக்குள்ளே தான் எனக்கு அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது, ட்ரை பண்ணி பார்க்குறேன்.